எழில் அமிர்தா 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ எழில் எழுந்துக்கிறாரு. அப்போ அமிர்தாவும் கூடவே எழுந்துக்கிறாங்க. எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கிற? இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, நீ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு எழில் போகிறாரு. ஹாலில் எல்லாருமே இருக்காங்க. ஈஸ்வரி, கோபி எல்லாருமே இருக்காங்க. அங்கே எழில் போகிறாரு. போயிட்டு பேப்பர் எடுத்து படிச்சிட்டு இருக்காரு. அப்போ பாக்கியா வராங்க. வந்தவொடனே சொல்கிறாங்க, இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இன்னைக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நானும் செடியன் 2 பேர் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் 2 பேர் மட்டும் போகிறீங்க? ஏன் நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை அங்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது, நீங்கள் வந்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பேரனுக்காக நான் வருவேன். கோபி நீயும் வா, கூட வா, போகலாம், நம்ம 3 பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, நானும் அதான் நினச்சேன், கண்டிப்பாக நானும் வரேம்மா கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு கோபி. சரிம்மா, நான் போய் ஒரு வார்த்தை ராதிகா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேம்மா, சும்மா சொல்லிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. அப்போ ராதிகா ரெடி ஆகுறாங்க. கோபி, நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது என்னை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. இல்லை, செடியன் வந்து கோர்ட்டுக்கு போகிறான், கூட நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எல்லாத்துக்கும் நீங்களே போயிட்டு இருக்கீங்க? ஏதோ பரவாயில்ல, அடிக்கடிக்கு இப்படி தான் போயிட்டு இருந்தா என்ன ஆகிறது அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. இல்லை போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் உங்களை போக வேணான்னு சொல்லலை, அப்புறம் எல்லாரும் என்ன தான் தப்பாக நினைப்பாங்க, நீங்கள் போங்க கோபி, ஆனால் அடிக்கடிக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு அங்கேருந்து சரி நான் கேப் பிடிச்சி போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ கோபி அங்கேயே ரூம்லேயே நின்றுட்டு யோசிக்கிறாரு. என்ன இவ ஒரு நேரம் நல்லா பேசுகிறா, சப்போர்ட் பண்ணி, ஒரு நேரம் வேற மாதிரி பேசுகிறா, ஐயோ கடவுளே இவ்வளோ புரிஞ்சிக்கவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பாக்கியா, ஈஸ்வரி, கோபி, செடியன் 4 பேருமே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அப்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, எதுக்காக இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா, பேசி தீர்த்து இருக்கலாம்ல, இந்த மாதிரி தான் கோர்ட்டுக்கு வர வைப்பாங்களா? இங்கே பாருங்க, டிவோர்ஸும் வாங்கி கொடுங்க, அந்த குழந்தைய எங்களுக்கு கரெக்டாக கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜெனி அவங்க அப்பா 2 பேருமே வராங்க. வந்துட்டு ஜெனி அப்படி செடியனை பார்க்குறாங்க, செடியனும் ஜெனியை பார்க்குறாங்க. பார்த்துட்டோன்னே ஜெனி வா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிடுறாரு. 2 பேருமே சேர்ந்து கோர்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. சரி வாங்க அங்கே உள்ளே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாரு. உடனே பாக்கியா எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. கீழே ராமூர்த்தி மட்டும் உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ நிலா பாப்பா கீழே வராங்க. வந்துட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பார்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கேட்குறாங்க. ஏம்மா பார்க்கெலாம் வேணாம்ப்பா, நம்ம வீட்லேயே விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறாரு. சரி வாங்க தாத்தா, நம்ம ஏதாவது விளையாடலாம். சரி நீங்கள் எனக்கு கதை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாப்பா கேட்குறாங்க. சரிம்மா, ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு கதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கதையும் சொல்கிறாரு. பாப்பா கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக அமிர்தா கீழே இறங்கி வராங்க. அவங்களால எப்பவும் போல் இருக்கவே முடியல. அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. மறுபடியும் மேலேயே போகிறாங்க. போயிட்டு ரூமில் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ராதிகா வராங்க. என்ன ஆச்சு அமிர்தா, நீ எவ்வளோ துருன்னு எப்படி இருந்த இந்த வீட்டில்? என்ன ரூம்குள்ளேயே இருக்க? அதெல்லாம் நீ எதுவுமே நினைக்காத. நீ என்ன நினைக்கிறன்றது எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ நானும் கோபியும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணார். இன்றைக்கி எங்கள் வாழ்க்கை நல்லா இல்லையா? நீ எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக எடு, அதில் தெளிவாக இரு, போதும், வேறு எதுவுமே கவலைப்படாத. நீ அழுவுறதுனாலையோ இல்லை ரூம்குள்ளேயே இருக்கிறதுனாலையோ எதுவுமே நடக்க போகிறதில்ல. நீ என்ன நினைக்கிறியோ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அமிர்தா கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை என்னதான் சொன்னாலும் என்னோட மனசு கேட்கவே மாட்டேது, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நீ ஃபீல் பண்ணவே பண்ணாத. உனக்கு எழில பிடிச்சிருக்குல்ல, நீ எழில் கூடயே இரு, என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், எல்லாரும் இருக்கோம் நாங்கள், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அமிர்தா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க.